விஷத்தை கேட்கிற மாதிரி இந்த 4 வருடங்களாக வந்து மத்திய அரசின் இடம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு உறவை வந்து வச்சுட்டு இருந்தார். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து பிரச்சனை பெருசாகி அதை அவர் மகனை நோக்கி திரும்பும் போது அவருக்கு இப்போ எல்லாமே வேணும், இப்போ சரி செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகணும். அதெல்லாம் தெரியுது. எந்த ஒரு திட்டத்தையும் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது கண்டினியூஸா இல்லை தொடர்ச்சியாக அதை நடத்த வேண்டும் என்பது பெரிய விஷயம். அதுல இந்த அரசு வந்து பெரிய ஜீரோன்னு கூட சொல்லலாம். கழக கண்மணிகள் அதில் ஏதாவது ஒரு ஊழலை செய்வாங்க, அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற எல்லா திட்டத்தையும் போடுவாங்க, கடைசியில் அது இழுத்து மூடுற நிலைமையில தான் இருக்கும். இல்லை, இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியில் இருக்க எதிரி வந்து நம்ம நேருக்கு நேரடியாக சந்தித்து சண்டை போட்டுடலாம். உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற துரோகிகள் நிறைய தேசத்துக்கு எதிராகவும் நம்மளுடைய இராணுவத்துக்கு எதிராகவும் பேசுகிறவங்கள கண்டிப்பாக அவங்கள முடக்கி போடுறது தான் நல்லது என்பது தான் என்னுடைய கருத்து. கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுறாங்க, பெண்களை கூப்பிட்டு வந்து விடுறாங்க அப்படின்லாம் வந்து அந்த பெண் வந்து சொல்ற தெய்வ செயல்னு அவர் மேல அலிகேஷன் சொல்றார். பெண்களை வந்து சப்ளை பண்றது தான் இவரோட வேலையே. பெண் என்பதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்த நான் நோட் பண்றது என்னன்னா, காவல்துறையின் செயல்பாடு. காவல்துறை இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க அதை அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா, மாரிதாஸ் ஒரு அலிகேஷன் இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு. என்னது, நடிகைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்ட்டி வைக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா, இவங்களோட ஆட்டம் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்குன்னா, இந்த பெண்களை வந்து கொண்டு போய் விட்டா காரியம் சாதிச்சுக்கலாம். எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து ரொம்ப கண்கூடா தெரியுது. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலுக்காக நம்மோடு சமூக ஆர்வலர் திருமதி ராதாத்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு நம்மளுடைய முதல்வர் வந்து நித்தி ஆயோக்கு வந்து கூட்டத்தில் கலந்து இருக்கிறார். 24ஆம் தேதி இந்த விஷயத்தை பார்க்கணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இவர் ஓடி ஓடி போய் பார்க்கறதுன்றது எப்பயுமே நடக்கிறது தான். 2 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களை இவங்க போய் சந்திச்சது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அது எங்கே போய் சந்திச்சாருன்னா, அந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு மீட்டிங் பிளேஸில் போயிட்டு அவங்கள சந்தித்து அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்தார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நித்தி ஆயோக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாலிசி மேக்கிங் கூட்டம். இந்தியாவிற்கான திட்டங்களை வகுக்கிறதுக்காக எல்லா மாநில முதலமைச்சர்களும் வந்து அதில் கலந்துக்குவாங்க. கடந்த 4 வருடங்களாக வந்து தமிழகத்திலிருந்து திமுகவிலிருந்து யாரும் போய் கலந்துக்கல. போன வருடம் 24 இந்த நித்தி ஆயோக் கூட்டம் நடந்தப்ப இவர் போக மாட்டேன், பாய்காட் பண்றேன்னே சொன்னார். காரணம் என்னன்னா, பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு சரியான நிதி ஒதுக்கீடு இல்லை, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படியெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொன்னார். ஆனா இந்த வருடம் வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப பட்ஜெட் எல்லாம் சரியாயிடுச்சு போல இருக்கு. அது போக நம்மளுடைய பிரதமரை பற்றிய இவரோட கருத்துக்களும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போறேன்னு சொல்றாரு. ஆனா இப்ப ஏன் போகிறார் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு? எதற்குமே இது வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தவர் இன்றைக்கு வந்து அதுக்கு போகிறேன்னு சொல்லும் போது அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, திருப்பி பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த டாஸ்மாக் விவகாரம் என்பது அவ்வளோ சின்ன பிரச்சனை கிடையாது என்பதை இப்பதான் அவர் உணர்ந்துள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை திருப்பி இவங்க மினிஸ்டர் ஆக்குனது, அதற்கு கடுமையான கண்டனங்கள் உயர நீதிமன்றத்துல இருந்து வந்தது. இப்ப மறுபடியும் அவரை மந்திரி பதவியில இருந்து தூக்குனது. இப்ப அந்த இது விசாகன் கிட்ட போயிட்டு அந்த டாஸ்மாகோட மேலாளர் அவரோட விசாரணை, அவர் கிட்டத்தட்ட, ஏன்னா அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்ரூவரா மாறுவதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் இன்று அந்த குற்றம், அந்த ஊழல், அந்த கரப்ஷன் எதா இருந்தாலும் சரி, இப்போ அது யாரை நோக்கி அந்த என்ன சொல்றது, ஊசின்னு சொல்லுவாங்க இல்லை, நீடில் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஹூம் அப்படின்னு கேட்பாங்க. அது கரெக்டாக அவர் மகன் கிட்ட வந்து நிற்குது.
இப்ப ஏன்னா மாட்டினவங்க எல்லாம் அவருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். ரித்தீஷ், அப்புறம் ரதீஷ், ஆகாஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வெளியில வருது. இது எல்லாமே வெளியில வரும்போது தான் பிரச்சனை பெரிதாக வெடிப்பது அவர் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் அவர் எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழகத்தில் நாம் தான் நிரந்தர முதல்வர், எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொல்லி அதாவது ஒரு விஷத்தை கேட்கிற மாதிரி இந்த 4 வருடங்களாக வந்து மத்திய அரசின் இடம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு உறவை வந்து வச்சிட்டு இருந்தார். அது போக கவர்னரோட பிரச்சனை, அது ஒரு பக்கம் ஆளுநருடன் பல விதங்களில் மோதல், இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப வந்து பிரச்சனை பெருசாகி அது அவர் மகனை நோக்கி திரும்பும் போது அவருக்கு இப்ப எல்லாமே வேணும், இப்ப சரி செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகணும், அதெல்லாம் தெரியுது. அதனால நித்தி ஆயோக் கூட்டம் என்பது முதல் படியாக இருக்கும். அதுல போய் கலந்துக்குவார். அப்புறம் இன்னும் பாருங்க என்ன வரும் அடுத்தடுத்து. அவர் சுமூகமாக என்னென்னலாம் பேசுறாரு. இப்ப தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதெல்லாம் அடுத்து சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். அது எல்லாமே இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உயர்நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அங்கே விசாரணை நடந்து கொண்டே இருக்காது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஆளுநர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஜனாதிபதி அவர்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டு கேள்விகள் எழுப்பியுள்ளார். 14 கேள்விகள். ஆமா, அந்த கேள்விக்கு இவர் என்ன சொல்றாரு, எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்னா கடிதம்லாம் எழுதினார். யாரும் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியல. யாரு எதுக்குள்ள தலையை கொடுத்து எதுக்கு பிரச்சனையை விலைக்கு வாங்கணும்? ஏன்னா அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கும் பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து டைம் இல்லை. இவர் தான் வந்து மாநில சுயாட்சி, அந்த சுயாட்சி, இந்த ஏற்கனவே வந்து இப்ப சொன்ன மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதல்ல நீங்க நம்ம மாநிலத்துக்குள்ள இருக்கிற மாவட்டங்களுக்கு சுயாட்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா எந்த மாவட்டமும் இங்க முன்னேறின மாதிரி தெரியல. சென்னையில மட்டும் நீங்க சில விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கீங்களே தவிர மாவட்டங்கள் எந்த அளவுல முன்னேறி இருக்கு, என்ன கட்டமைப்புகள் ஏற்படுத்திருக்கீங்க. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்றப்ப நம்ம தான் முதலிடத்துல இருக்குன்னு தொடர்ந்து சொல்லுங்க. 9.67 எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை காமிக்கிறாங்க. இது தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்தமா நீங்க எல்லா இந்தியாவே வளர்ந்து இருக்கிறது, இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்து போயிருக்கிறது. அதுல நீங்க உத்தரப்பிரதேசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ மூலையில இருந்தது இன்றைக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழகம் ஏற்கனவே வந்து 5-6 இடத்துல இருக்கும், இன்றைக்கு அதோட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கு. இது இவங்க வந்ததுனாலலாம் கிடையாது, இது இந்த 10 வருடமாக மத்திய அரசு செய்யும் வேலை, அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அவர்கள் வந்து எல்லா இடத்திலையும் வந்து ஒரு ஒருமித்த வளர்ச்சி வர வேண்டும் என்பதில் ரொம்பவே கவனமா இருக்கிறாங்க. இது வரைக்கும் பின்தங்கிய மாநிலங்கள் எல்லாமே முன்னேறிட்டு இருக்கு. அது உத்தரப்பிரதேசமோ, மத்திய பிரதேசமோ, பீகாரோ, குஜராத், எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு வேகமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது. அது தமிழகம் மட்டும் விதிவிலக்கல்ல. அது இவங்க வந்து உட்காரும் போது முன்னேறுது, அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயத்துல இவங்க என்ன வித்தியாசமா செய்யறாங்க, இவங்க நிறைய நாங்க திட்டங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசின் திட்டங்களாகத்தான் இருக்கிறது. அவங்க கொடுத்த திட்டங்களை இவங்க நடக்குது, அதை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் மத்திய அமைச்சர் பேசியிருந்தார் இல்லையா, ஸ்கில் இந்தியா திட்டத்துல வந்து தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது, அதிக பயனை அடைந்ததுல. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மாணவ இளைஞர்கள் வந்து அதுல தேர்ச்சி பெற்று அதுல பயிற்சி பெற்று பல இடங்கள்ல வேலைக்கு வந்திருக்காங்க. அது மத்திய அரசோட திட்டம், இவங்களோட திட்டம் கிடையாது. அதற்கென்று அவர்கள் நிதி ஒதுக்குகிறார்கள். அதே தான் நீங்க போனீங்கன்னா நதிநீரை காப்பாற்றுவதற்கு அதுக்கு தனியா ஜல்ஜீவன் போட்டு, அப்புறம் வீடுகளுக்கெல்லாம் குடிநீர் அதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டாய்லெட் கட்டுற வசதி முதற்கொண்டு மத்திய அரசின் திட்டத்துல தான் வருது. இவர் சொல்ற இந்த சிஎம் ஹெல்த் கேர் இதெல்லாம் அதெல்லாம் பிஎம் ஹெல்த் கேர் ஃபண்டு அதுல இருந்து வருது. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற கல்வி கொள்கையில இருக்கிற நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல எண்ணும் எழுத்தும் சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி மாணவிகள் முதல்வர் மருந்தகம் மக்கள் இது பிரதமரோட மருந்தகத்தை வச்சு இவங்க காப்பி அடிச்சது. ஆனா அது சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும், யாரும் அதை சரியா உபயோகிக்கலன்றதும் நல்லாவே தெரியுது. எந்த ஒரு திட்டத்தையும் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது கண்டினியூஸா இல்ல தொடர்ச்சியாக அதை நடத்த வேண்டும் என்பது பெரிய விஷயம். அதுல இந்த அரசு வந்து பெரிய ஜீரோன்னு கூட சொல்லலாம். எல்லாமே பண்ணுவாங்க, ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மத்திய அரசு என்ன செய்தோ அதை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி இவர் ஆரம்பிப்பாரு. ஆனா அந்த தொடர்ச்சி இருக்காது, அந்த திட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறாது, சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம கழக கண்மணிகள் அது ஏதாவது ஒரு ஊழலை செய்வாங்க, அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற எல்லா திட்டத்தையும் போடுவாங்க, கடைசியில் அது இழுத்து மூடுற நிலைமையில தான் இருக்கும். தான் இன்றைக்கு உரிய நிலைமை. அதனால அவர் நித்தி ஆயோக் திட்டம் நீ அடுத்து கூப்பிடுற நேரமெல்லாம் போய் நிற்பார், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. வெள்ளை கொடி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா, அது என்னன்னா இப்ப அவர் மகனை காப்பாத்தி ஆகணும் இல்லையா, மகனை வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லா வித முயற்சிகளும் இனி நடக்கும். இனி அவர் எதிர்த்து பேசுறத கூட குறைச்சுவாரு. ஏன்னா கேஸ் அதெல்லாம் போய் கோர்ட்ல நின்னா என்னைக்கு அது முடிவடைகிறது,
உதயநிதி மீதுல இருக்க வழக்குகள் கூட இருக்கு, இன்னும் அதுக்கெல்லாம் தீர்ப்பே வரல. எல்லாம் வரும்போது தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றங்களை போய் நாடி நிற்பது என்பது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு படவில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா மத்திய அரசிடம் கலந்து ஆலோசிச்சு அதை எப்படி ஒரு சுமூகமா கொண்டு போகணும் வளர்ச்சி. அவருதான் மத்திய அரசு எதுவுமே செய்ய மாட்டேங்குது. இப்ப சமீபத்துல கூட இந்த PM ஸ்ரீ சமகிரக சிக்ஷாவுக்கெல்லாம் வந்து 2291 கோடி ரிலீஸ் பண்ணணும், நியூ எஜுகேஷன் பாலிசியை காரணம் காட்டி அதை செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த நிதியை நிறுத்தி வச்சிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணணும்லாம் கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காரு. PM ஸ்ரீ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கும் இவங்க கல்வி சமகிர சிக்ஷாவும் இவங்க ஒன்றாக இணைக்கிறாங்க. இப்போ என்னன்னா அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்வித்துறைன்றது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கு. அது மாநிலங்களும் இவங்களும் மத்திய அரசும் சேர்ந்து தான் அதை பண்ணணும். முன்னாடி வந்து அது மத்திய அரசுல மாநில பட்டியலில் இருந்து இப்போ அது பொதுப்பட்டியலுக்கு ஏன் பொதுப்பட்டியலுக்கு மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வந்து பொதுப்பட்டியலில் மாறினாலும் இப்போ கல்விக்கூடங்கள் நடப்பது நிர்வகிக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே மாநில அரசு கையில தான். மத்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா பாடத்திட்டங்கள் வகுக்கிறது, அந்த தேர்வுகள் நடத்துவது, இது மட்டும்தான் அவங்க கையில தவிர வேற எதுவுமே அவங்க கையில கிடையாது. மற்றதெல்லாம் இவங்க கையில இருக்கும்போது அவங்க பாடத்திட்டத்தை வகுக்கிறாங்க. இது எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல போனதான். இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர் கருணாநிதி டைம்ல இருந்து இது இப்படிதான் ஆச்சு. அப்பயே வந்து இதை பத்தி பேசினாங்க. அதற்கப்புறம் இது 2 பேரும் ஒத்துக்கிட்டு தான் போனாங்க. இப்ப இந்த பாடத்திட்டங்களை செயல்படுத்தும் போது அதற்கான செலவுகள் என்று ஒன்று வரும்போது அதை யார் கொடுப்பதுன்னு பார்க்கும்போது அது மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்னாங்க. அப்ப தேசிய கல்விக் கொள்கை வருது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த தேசிய கொள்கை பற்றின ஒரு டிஸ்கஷன், ஒரு கலந்தாய்வு இருக்கும்போது குறிப்பாக தமிழ்நாடு என்ன எடுப்புறாங்கன்னா, நாங்கள் அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அப்பயே சொல்கிறாங்க. நீங்கள் அதை எங்கள் கிட்ட திணிக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மும்மொழி கொள்கைன்றது இந்தி திணிப்பே கிடையாது என்பது வேற விஷயம். 3 மொழிகள் படிக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். முக்கியமான சாராம்சமே நம்மளுடைய தாய்மொழியில் நாம் கல்வி பயில வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையோட சாராம்சம். அதை யார் வகுக்கிறாங்கன்னா கஸ்தூரி ரங்கன், முன்னாள் சயின்டிஸ்ட் இருக்காரு, இப்ப இருக்கிற ஆமா ரிட்டையர் ஆயிட்டாரு, அவரோட தலைமையில தான் எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் இருக்காங்க, அதுல கல்வியாளர்கள் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து 2 மொழியிலேயே நாங்க பயங்கரமா தேர்ச்சி பெறுறோம், நாங்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறோம், போதுமானது தானே அப்படின்ற. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியா இப்ப கேரளா தான் வந்து 100% லிட்டரசி. ஆனா அங்க ஹிந்தி இருக்கே, அவங்களோட பாடத்திட்டத்துல ஹிந்தி இன்றைக்கு இல்ல. நீங்க தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாங்க, தமிழகத்தை தவிர்த்து எல்லா மாநிலங்கள்லயும் ஹிந்தி இருக்கு. ஹிந்தி இல்லாத மாநிலங்களே கிடையாது. இப்ப தமிழகத்திலும் ஹிந்தி இருக்கு, ஆனா எதுல இருக்குன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சிருக்கீங்களான்னா இல்ல. இப்ப நாம பேசுறது அரசு பள்ளிகளுக்கு தான். இதையே நீங்க அரசு பள்ளிகளுக்கும் கொண்டு செல்லுங்கள், அதை ஒரு பாடமாக கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இதோட பேச்சு. அது ஹிந்தியா இருக்கலாம், நீங்க உருது கத்து கொடுக்கப்படுதுல, உருது பள்ளிகளுக்கு வந்து இங்க ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? அரசு பள்ளிகள்லயே இருக்கே. உருது இந்திய பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மொழிகள் தான். 2 உருது கத்துக்கிட்டவங்க ஹிந்திக்கு புரியும், ஹிந்திக்கு தெரிஞ்சவங்களுக்கு உருதும் புரியும், அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப உருது ஒத்துக்கும் போது ஏன் ஹிந்தியை ஒத்துக்க முடியாது? ஹிந்தி இல்லாட்டி நீங்க வேற மொழி ஏதாவது நீங்க கத்துக் கொடுங்க, ஏன் தெலுங்கு கத்துக் கொடுங்க, யாரும் வேணாம்னு சொன்னது? யாரும் இங்க கன்னடத்தை கற்றுக் கொடுங்க, அதெல்லாம் யாரும் இங்க தடுக்க. அப்ப வந்து மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததும் மாநிலங்களின் பிரச்சனை, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேணும்னா ஏத்துக்கோங்க, ஏத்துக்காட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அது உங்களுடைய இஷ்டம். இல்ல உங்களுக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னா வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாங்க இவ்வளவு ஃபண்ட் ரிலீஸ் பண்றோம், அதை PM ஸ்ரீ இதுல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து சர்க்குலர் எல்லா மாநிலங்களுக்கும் போச்சு, ஜிஓ போச்சு. அப்ப இந்த மாநில அரசுகள் எல்லாரும் கையெழுத்து போட்டு நாங்க தேசிய கல்விக் கொள்கையை யாரெல்லாம் ஏத்துக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 மாநிலங்களும் சேர்த்து 4000 ரூபாய் எதுவும் அலோகேட் ஆச்சு. அது அப்போ இவங்க கடிதம் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாங்க. ஏன்னா அப்பதான் சமகிர சிக்ஷால வந்து அது வரும். சமகிர சிக்ஷா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள ஒரு துறை, அங்க எல்லா மாநிலங்கள்லயும் உண்டு, மத்திய அரசு கொண்டு வந்து கொடுக்கறது. அப்ப அது மூலமா நாங்க PM ஸ்ரீக்கு ஃபண்ட் பண்றோம், நீங்க அதை அந்த இது தேசிய கல்விக் கொள்கையை நீங்க உங்க மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணா இவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து எங்களோட குழு வந்து கொடுத்துருக்கோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ ஏற்றுக்க மாட்டோம்
அரசியலுக்காக ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து மும்மொழி கொள்கை, அவங்க சொல்றதே மும்மொழி கொள்கை தான். அதுக்கு முன்னாடி இந்த 3, 5, 10, 8 வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. பொது தேர்வு அது எங்களுடைய பாடத்திட்டம் அளவுக்கு இல்ல, அந்த பாடத்திட்டத்தினால ஆமா பாடத்திட்டத்துக்கு ஏதோ டிராப் அவுட் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. டிராப் அவுட் ஆகும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க, அமெரிக்காவோட போட்டி போடணும், ஜப்பானோட போட்டி போடணும், பின்லாண்டோட போட்டி போடணும். எப்படி நம்ம வந்து கல்வித்திறனை வளர்க்கறது? கல்வித்திறன்ல வந்து தமிழகம் மிகவும் பின்தங்கி இருக்கு. லேர்னிங் அவுட்கம் சொல்லுவாங்க, திறன் வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஒரு 3வது படிக்கும் மாணவனால ஒரு வாக்கியம் சேர்ந்த மாதிரி படிக்க முடியல, குறிப்பாக அரசு பள்ளிகள்ல. ஒரு 2+2 என்ன அப்படின்னு சொன்னா அவங்களால சொல்ல முடியல. இந்த நிலைமை தான் இருக்கு. இதை சரி செய்ய வேண்டும் என்றால் பள்ளிகளை சரி செய்ய வேண்டும், ஆசிரியர்களை சரி செய்ய வேண்டும். இதற்காகத்தான் அந்த தேர்வெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுல திட்டங்கள் நிறைய இருக்கு. இவங்க இப்ப அதுதான் வந்து மென்ஷன் பண்றாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை நீங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றாமலே, அதை செயல்படுத்தாமலே எங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்ல முடியும். ஜல்ஜீவன்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 250 கோடியோ என்னமோ அலோகேட் ஆச்சு உங்களுக்கு, நதிகளை சுத்தம் செய்ய. ஒரு நதி கூட சுத்தம் செய்யல அவங்க. அது போன அதிமுக ஆட்சியில என்ன பண்ணாங்க, ஃபண்டை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. இவங்க சுத்தமாவே எதுக்கும் யூஸ் பண்ணல. அப்ப இவங்க 2500 கோடி எதற்கு கொடுக்க முடியும்? நீங்க தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சும்மா எப்படி கொடுத்தா இவங்க அந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு யார் கணக்கு காண்பிப்பது? அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டே இல்லையே. இல்லாத அக்ரிமெண்ட்டுக்கு இவங்க பணம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் மாநிலங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. அதனால இவங்க கோர்ட்டுக்கு போனா கூட அந்த இவங்க மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொன்னது எதுல வருதுன்னு தான் கேட்பாங்க. அப்ப இவங்க இதுக்காக கொடுக்குறேன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அதை நீங்க பண்றீங்களா? பண்ணல, அப்புறம் எப்படி அவங்க கொடுப்பாங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. அதை தேவையில்லாம இவங்க அரசியலாக்கிட்டு வராங்க. இது அது போக வந்து நீங்க இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு மாத்தணும்ன்றாங்க. சரி, மாத்தினா அப்புறம் அதற்கு செலவு யார் செய்வா? மாநில அரசு தானே செய்யணும். அப்ப இப்பயே செஞ்சுட்டு போங்க. அதை அறிவிச்சிருக்காரு சட்டமன்றத்துல கூட, ஏதோ நிதியமைச்சர் ஏதோ அறிவிச்சாரு கூட, நாங்க இந்த நிதியை நாங்க எங்களோட பட்ஜெட்ல இருந்து நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு கூட. அதெல்லாம் சொல்லுவாங்க, அது பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குவாங்கன்னு பேச்சளவுல எல்லாமே நல்லா பேசுறாங்க. அரசு பள்ளிகள்ல போய் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பள்ளிகள்ல வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிறையவே இருக்கு. பள்ளி கட்டடங்கள் சீரமைக்கல, கழிப்பிடங்கள் கட்டவில்லை, நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. இது எதையுமே அவங்க சரி பண்ணாம தான் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கல்வித்துறைக்கு பட்ஜெட் காசு வேணும். இப்ப அதுக்காகத்தான் மத்திய அரசை நெருக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட பட்ஜெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம 9 லட்சம் 7 லட்சத்துல இருந்து இப்ப 8 லட்சம் ஆகி 9 லட்சம் கோடி கடனுக்கு வந்து நிக்கிறோம் நம்ம இப்ப. அதனால அந்த பட்ஜெட்லாம் இவங்ககிட்ட இல்லை. இவங்க ஏதோ ஒரு அரசியல் செய்ய வேண்டும், குறிப்பாக மத்திய அரசை எதிர்த்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே செய்யறாங்க. அவ்வளவுதான். தவிர இதுல உச்ச நீதிமன்றம் என்ன, எந்த நீதிமன்றத்துல போய் நின்னாலும் அதற்கு எந்த பதிலும் இவர்களுக்கு கிடைக்க போவது மாதிரி தெரியல எனக்கு. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததற்காக 12 பேரை இந்தியாவில் 3 பெண்கள் உட்பட, அதுல ஒரு யூடியூபரும் கூட இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல நம்மளுடைய ஐபி ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருச்சோ? ஏன்னா நம்ம இது ரொம்ப நாளா இது நடந்திருக்கு, நம்மளால சரியா கவனிக்க கூட முடியலையே. இல்ல, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வெளியில இருக்க எதிரி வந்து நம்ம நேருக்கு நேரடியாக சந்திச்சு சண்டை போட்டுடலாம். உள்நாட்டுக்குள்ள இருக்கிற துரோகிகள் நிறைய. நான் பல இடங்கள்ல சொன்னதான் இப்பயும் சொல்றேன். இதுதான் 0.05 0.5ன்னு சொல்லுவாங்க. 2.5 நம்ம சண்டை போடுறது வந்து 2.5. ஒன்னு சைனா, ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு உள்ளூருக்கு உள்ள இருக்கிற இந்த 0.5 கூட்டம். இது மிக அதிக அளவில் இருக்கு. நீங்க இப்போ மாட்டினது இந்த ஜோதி அப்படின்ற அந்த யூடியூபர். ஆனா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நீங்க ஏன் நம்மளுடைய ஹிந்து ராம் எடுத்துக்கோங்க, என்ன எழுதுறாரு? அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ அவங்களுக்கு நெருக்கமாக இருந்த பத்திரிகையாளர்கள், காங்கிரஸுக்கு கூட வந்து உலகம் பூரா சுற்றுனவங்க, அவங்க போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டவங்க, அவங்க பார்ட்டியில கலந்துக்கிட்டவங்கன்னு ஒரு கூட்டமே இருக்கு. அது தவிர நமக்கு தேசியத்துக்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இப்படி பல பேர் ஒரு கூட்டம் இங்க இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. சொந்த நாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் வந்து இந்த நாடு வந்து அடிமைப்பட்டது காரணமே எட்டப்பர்களால் தான்.
பல வருடங்களாக நம்ம என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்கள பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்கள அணுகிற முடியாது. ஆனால் இப்பயும் நம்ம வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒண்ணுமே இல்லை, அந்த அசோகா யூனிவர்சிட்டியில ஒருத்தர் நம்மளுடைய தேசத்துக்கு எதிராகவும் அந்த நம்மளுடைய பெண் அதிகாரிகள் இருந்தாங்க இல்லையா, இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்களுக்கு எதிராகவும் பேசியிருந்தார். மோசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ண கூடாது, அது தவறு என்று எத்தனை பேர் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் அவர் சப்போர்ட்டா வர்றாங்க. அவ்வளோ ஏன் விடுங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொன்னவங்களை ரிலீஸ் பண்றதுல யார் மும்முரம் கட்டினது, யார் அவங்களை கட்டி பிடிச்சது? இந்த மாதிரியான இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து இங்க அதிகமாக இருக்கும். இந்த பெண் மாட்டினது வந்து எதேச்சியா கிடையாது. பல வருடங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, அவரை நோட்டமிட்டு இருப்பாங்க, அவரை விசாரிச்சிருப்பாங்க, அவரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம கண்டுபிடிக்க போனா ஏகப்பட்ட பேர் மாட்டதான் செய்வாங்க. இவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வந்து கோடி பேராவது இருப்பாங்க இங்க. அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் இங்கே. ஒவ்வொருத்தரையும் வந்து கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஒவ்வொரு மாநிலங்களும் இதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். ஐபி வந்து பெரிய தலைகளை தான் பார்க்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா அங்கங்க புல்லுருவிகளாக முளைத்து கொண்டிருப்பவர்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்று காசுக்காக, பணத்துக்காக ஆசைப்பட்டு செய்றாங்க. இன்னொன்று மதத்துக்காக, தங்களுடைய மத சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு கூட்டம் செஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து அரசியல் கட்சிகள் அவங்களோட ஆசைக்காக இந்த அரசை கவிழ்த்து விட வேண்டும் என்று ஒரு இதுல ராகுல் காந்தி வரைக்கும் இன்னைக்கு வெளியில போய் சைனாவையும் மற்றவங்களையும் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அந்த மாதிரி தானே இருக்கு. அந்த ஒரு கூட்டம் ஒண்ணு தனியா இருக்கு. இப்படி பல பேர் பல முனைகள்ல வந்து இந்தியாவிற்கு எதிராக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசு தங்களால் முடிந்ததெல்லாம் செய்யறாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு கிடைக்கும். ஆனா கான்கிரீட்டா ஒரு எவிடன்ஸ் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களை கொண்டு போய் நீங்க நிப்பாட்டினாலும் அவங்க திருப்பி வெளியில தான் வருவாங்க. நீதிமன்றங்களும் அப்படித்தானே இருக்கு. எத்தனை பேரை விடுதலை செய்திருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால எதையும் வந்து எடுத்தன் கவிழ்த்தன் பண்ண முடியாது. இந்த கடைசியா நடந்த இந்த போருக்கு அப்புறம், இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்த மாதிரி பல பேரை வந்து இப்ப ரொம்பவே நெருக்குறாங்க. சமூக வலைதளங்கள்ல நிறைய பேரை பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்கி போட்டிருக்காங்க. இப்ப கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் இப்ப. ஆனா இது கண்டிப்பாக இது மிக தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க. ஆனா தேசத்துக்கு எதிராகவும் நம்மளுடைய இராணுவத்துக்கு எதிராகவும் பேசுறவங்களை கண்டிப்பாக அவங்களை முடக்கி போடுறதுதான் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்தும். இதுல இன்னொரு விஷயத்தையும் கோட் பண்ண விரும்புறேன். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை, இந்தியா என்ன சத்திரமா, யார் வேணாலும் வந்து தங்கு, ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஒருத்தருக்கு அவங்க சொன்னதுல எனக்கு எதுவும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. அது எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரியான குடியுரிமை இல்லாம இங்க இருக்கிறது என்பதை ஒத்துக்க முடியாது. நீங்க குடியுரிமை வாங்கிட்டு இங்க இருக்கலாம், ஆனா குடியுரிமை இல்லாம எப்படி இருக்கலாம்? அதே மாதிரி எல்லாருக்கும் குடியுரிமை கொடுக்குற அளவுக்கு நாம கிடையாது. நம்ம வளர்ந்து வரும் நாடுதான். நம்மளே கஷ்டத்துல இருக்கும்போது இன்னொரு 100 பேருக்கு சொத்தப்படுங்கன்னு சொல்லும் போது அது கஷ்டமான விஷயம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப என்ன பண்ணுது? அதை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து மனசாட்சி இல்லாத ஒரு நீதிமன்றம், மனசாட்சி இல்லாத அரசு, எல்லாத்தையும் பிடிச்சி கண்ணாப்பின்னா திட்டுட்டு இருக்காங்க. எப்படி இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த நல்ல விஷயமும் இந்தியாவில் நடக்கக்கூடாது. அப்படி அதேதான் வக்ஃப் ஆக்ட் கொண்டு வந்தப்போ அதுக்கு எதிராக எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு ஏச்சுக்கள், எவ்வளவு தவறான தகவல்கள் வந்துட்டு இருந்தது. இந்த சிஏஏ சட்டம், குடியுரிமை சட்டம் வந்தப்ப அதுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள். அதனால இங்க அவ்வளவு எளிதாக வந்து நம்ம துரோகிகளை கண்டுபிடிச்சு கொண்டு போறது என்பது நடக்காத ஒரு விஷயம். நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சா கூட நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து இங்க இந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜி, அப்புறம் சிறுபான்மையினர், இந்த செக்யூலரிசம், இதெல்லாம் ஊடுருவி அப்படியே ஊறி போயிருக்கு. அதனால கஷ்டமான விஷயங்க அது. கிரிக்கெட் வீரர் யூசப் பதான் இப்போ திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி அவர் நம்மளுடைய நிலைப்பாடை மற்ற நாடுகளுக்கு போய் சொல்றதுக்கு அந்த குழுவுல இருந்து அவர் விலகி இருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி உண்மையை சொல்லணும்னா அவர் விலகி இருக்கான்ற விட மம்தா பானர்ஜி வந்து அவர் எப்படி கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. ஆமா, அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்கள அவரோட அண்ணன் பையனும் அபிஷேக் பானர்ஜி ஆமா அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல அபிஷேக் பானர்ஜி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, உண்மையில வந்து யூசுப் பத்தான் தான் போயிருக்கணும். ஏன்னா அவர் தான் பாகிஸ்தானோட நெருங்கிய உறவுல இருக்கிறவரு. ஆமா, பாகிஸ்தான் அவருக்கு அது அடிக்கடி போய் வர்றவர் அவரு. அதனால அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். மத்திய அரசு சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்தது. ஏன்னா இந்த மாதிரி ஆள்கள் தான் போய் சொல்லணும், இந்தியாவுக்கு சாதகமாகவும் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசணும். ஆனால் அவர் மேல் நல்ல அபிப்பிராயம் ஒன்றும் பெருசா இல்லை.
ஏன்னா வங்காள தேசத்துல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து சமீபத்தில் ஒரு கலவரம் நடந்து பெண்கள் எல்லாம் வந்து பாலியல் தொல்லைக்கு ஆளானப்ப என்ன ஆச்சுன்னா, இவர் அவரோட இது கான்ஸ்டிடியூன்சி பக்கமே போகவே இல்லை, ஒரு தொகுதி பக்கமே போகாம உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அமைதியா இருக்குன்னு சொன்னாரு. ஒரு இடத்துல டீயை குடிச்சிட்டு அதெல்லாம் வந்து ட்விட்டர்ல எல்லாம் போட்டு நான் ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றேன்லாம் போட்டு அது பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த குழு என்பது வந்து அது கிட்டத்தட்ட 9 குழுவா பிரிஞ்சு 7 குழுவா பிரிஞ்சிருக்காங்க. 7 குழு வந்து நம்ம கனிமொழி அவர்கள் கூட ஒரு குழுவை தலைமை தாங்குறாங்க, அவங்க ஐரோப்பா போற குழுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா குழுக்களும் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று அது இது வந்து இன்னொன்னு ஒரு சிறப்பு அந்தஸ்து உள்ள ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் இதை. அதனால அவங்களுக்கு வந்து தன்னுடைய உறவினர் போகணும்னு ஆசை போல இருக்கு மம்தா பானர்ஜி. எதுக்கு யூசுப் பத்தானை கூப்பிட்டு போறீங்க, ஆனா நீங்க எப்படி முடிவு பண்ணலாம், நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கேயும் அந்த குடும்ப அரசியல் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்க 5 அண்ணனும் என்னமோ இருக்காங்க மம்தா பானர்ஜிக்கு. வெஸ்ட் பெங்கால் முழுக்க அவங்களோட கஸ்டடியில தான் இருக்கு. நீங்க எங்க திரும்பினாலும் எதுவும் பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஒரே அராஜகம் தான் அந்த 5 அண்ணன் தம்பிங்கள் தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதுதான் மம்தா பானர்ஜி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அங்கேயும் ஒரு குடும்ப அரசியல் ஓடிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும். அதுல ஒருத்தர் அவங்க அனுப்புறாங்க சொந்தக்காரங்க. அது அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஆளு வேணும் அப்படின்றதுக்காக தான். யூசுப் பத்தான் மேல இருக்கிற பாசமோ இல்ல இவங்க மோடி மேல இருக்க வெறுப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு குழு, அதுல நம்மளுடைய ஆளு இருந்தா நல்லது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால அவங்க அனுப்பியிருக்காங்க. அரக்கோணத்துல ஒரு கல்லூரி மாணவி திமுகவினுடைய அங்க இளைஞரணி அமைப்பாளர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணா நீங்க அதை அதாவது இந்த பெண் என்பதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்த நான் நோட் பண்றது என்னன்னா, காவல்துறையின் செயல்பாடு. காவல்துறை இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மிக மோசமான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு பெண் தான் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை விசாரிக்கணும். உண்மையில விசாரிச்சுட்டு அது அவங்க சொல்றதை வச்சு ஒரு எஃப்ஐஆராவது போடணும். ஆனா இவங்க யாருமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள அலக்கழிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அது உடனே திமுக ஐடி விங்குக்கும் திமுகவுக்கும் தெரிவிச்சிடறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கு போயிடுது. இப்பதான் நீக்கி இருக்கிறாரு. ஆனா இந்த விவகாரம் ஒரு 10 நாளா போயிட்டு இருக்கு. அந்த பெண் கதறிக்கிட்டு இருக்கிறா, என்ன வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அவன் என்ன சூசைட் பண்ற, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து தற்கொலைக்கு முயன்ற பெண் அந்த முயற்சி செய்திருக்கிறான். இப்ப 2வது தடவை என்னன்னா, நான் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி அவங்க கிட்ட போச்சு அப்படின்னு சொல்றா. திமுக ஆமா, தினேஷா ஒரு பேர் சொல்றாங்க, ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, ஐடி விங்கோட அவங்க தான் வந்து போடுறாங்க. நானும் பார்த்தேன் அவங்க சமூக வலைதளங்கள்ல இந்த பெண்ணை பற்றிய எல்லா விவகாரங்களும் வருது. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் தான் பண்ணிட்டு தான் கொடுமை பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி வெளியில வந்துச்சு, உங்களுக்கு எப்படி இந்த விவகாரம்லாம் தெரியுது? திமுகவினர் வந்து சமூக வலைதளங்கள் அந்த பெண்ணை பற்றி ரொம்ப மோசமாகவும் கொச்சையாகவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் பண்ணு, ஆனா அந்த பொண்ணு வைக்கிற அலிகேஷன் வந்து ரொம்ப சீரியஸான அலிகேஷன். நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அந்த அப்புறம் 20 பேர் கட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் அனுப்பி விடுறாங்க, பெண்களை கூப்பிட்டு வந்து விடுறாங்க அப்படின்லாம் வந்து அந்த பெண் வந்து சொல்ற தெய்வ செயல்னு அவர் பேர். ஆமா, அவர் மேல அலிகேஷன் சொல்ற. பெண்களை வந்து சப்ளை பண்றதுதான் இவரோட வேலையே. நீங்க அதை அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா, மாரிதாஸ் ஒரு அலிகேஷன் இப்ப சமீபத்தில் சொல்லியிருக்காரு. என்னது, நடிகைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்ட்டி வைக்கிறாங்க, பெண்களை வந்து எல்லாரும் இங்க வச்சு இது பண்றாங்க, கிட்டத்தட்ட பிம்பு வேலை பாக்குறாங்க, மாமா வேலை பாக்குறாங்கன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். அப்ப இது என்ன கட்சியா, இது என்னது, இது எல்லா பக்கமும் இந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையும் அதுதானே. யார் அந்த சாருன்னு யாருக்கு எதுக்கு கேட்டாங்க? அந்த பெண் வந்து குற்றச்சாட்டினது இந்த மாதிரி அவர் பல பேர்கிட்ட வந்து தொடர்பு இருக்கிற மாதிரி தானே அந்த பெண்ணோட பேரு எல்லாத்தையும் தான் போலீஸ் வெளியில விட்டுச்சு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, நீதிமன்றமே கண்டிக்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து இவங்க என்ன மாதிரியான எதுக்கு யூஸ் பண்றாங்க இங்க? இவங்களோட இன்னைக்கு என்னன்னா, இவங்களோட ஆட்டம் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்குன்னா, இந்த பெண்களை வந்து கொண்டு போய் விட்டா காரியம் சாதிச்சுக்கலாம். அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற இந்த செயலாளர்கள், திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், மேல இருக்கிறவங்களுக்கு பெண்களை கொண்டு போய் விட்டுறது தான். மா சுப்பிரமணியம் பேர் அதுல அடிபட்டுச்சு. ஆனால் இன்னும் எதுவும் உறுதியாக தெரியவில்லை என்றாலும் அது எவ்வளவு பேர் சொன்னாங்களே, யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் பெரிய தலைவர்களுடன், அமைச்சர்களுடன் எல்லாரும் கூட போட்டோல இருக்கிறாங்க.
இன்னைக்கு அந்த ரதீஷ்னு சொல்றவரும் ஆகாஷ் என்பவர் முதல்வர் கூட இருக்கிறார், உதயநிதியோட நண்பர்னு வேற சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப கண்கூடா தெரியுது. அந்த பெண் உண்மையை சொல்லலைன்னு இவங்க சொல்லவே முடியாது. அந்த பெண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க, தவறு. அந்த எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் பேசியிருந்தாங்க, கனிமொழி. அதனாலதான் அவர் கட்சியில இருந்து அந்த பதவியில இருந்து எடுத்தாங்க. மிக மோசமாக பெண்களை பற்றி கருத்தை சொல்லியதற்காக. இவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும். இதில் போக பெண்களை ரொம்ப கேவலமாக நடத்துவதும், அவர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குவதும், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் திமுக கட்சி இன்னைக்கு இருக்கு. இவங்களால இந்த இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் இந்த புகார் எதுக்கும் யாரும் மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இன்னைக்கு தெய்வ செயல கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. அன்னைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயும் ஒருத்தர் மாட்டினார். அவரும் அங்க எங்க கட்சியே இல்லைன்ற அளவுக்கு இவங்க போனாங்க. சட்டசபையிலேயே முதல்வர் தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு போச்சு. முதல்ல யாருன்னே தெரியாதுன்னுவாங்க, அப்புறம் எங்க கட்சியில எங்கேயோ இருக்கிறாங்க, எங்க அனுதாபின்னுவாங்க, அப்புறம் கட்சியில இருக்கிறாருன்னுவாங்க, அதுக்கப்புறம் கட்சியை விட்டு தூக்குறோன்னுவாங்க. இதுதான் இன்றைக்கு நிலைமை. இந்த 5 ஆண்டு முடிய போகிறது, 4 ஆண்டு முடிந்து விட்டது. 5 ஆண்டு ஆட்சியும் அலங்கோலமான ஆட்சியாகத்தான் இருக்கிறது. எல்லா பக்கமும் லஞ்சம், ஊழல் ஒரு பக்கம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம், அதற்கப்புறம் மற்ற போதைப் பொருள் கலாச்சாரம், இப்படி பல விஷயங்கள்ல கோட்டை விட்டுருக்காங்க திமுக. இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். அப்ப அதை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்து நாம் மக்களிடம் செல்வாக்கை பெற வேண்டும் என்று தெரிய வேண்டும். ஆனால் பல விஷயங்கள்ல கோட்டை விட்டுருக்காங்க என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் அது எல்லாத்தையும் விட இன்றைக்கு அவர்கள் கண்ணில் ஒரு பயம் தெரிகிறது. அடுத்த தடவை நாம் வருவோமா என்பதை விட நமக்கு எந்த அரசும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது. அதற்கான முனைப்போட தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கருத்துக்களை பயனுக்கு மிக்க நன்றி. நன்றி.